அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்களும் தோழமை கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுகவின் மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் விளக்கமாக எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். தஞ்சையில் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் 100 வருடங்கள் ஓடாமல் இருந்த பெரிய கோவில் தேரை ஓட வைத்தது புரட்சி தலைவி அம்மா. தமிழுக்கு மாநாடு தஞ்சையில் நடத்தியது புரட்சி தலைவி அம்மா. 2 பாலங்கள் கட்டப்படுவது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில். என்ஜினியரிங் காலேஜ், வெட்டினரி காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் தொடங்கப்பட்டிருப்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில். தஞ்சை மாநகராட்சியாக மாற்றியது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில். இங்க இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரியை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியாக மாற்றி இருப்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில். சுற்றிலும் சாலைகள் வசதி செய்து கொடுத்திருப்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில். எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிற அம்மா தான் நிரந்தர முதலமைச்சர். மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லி இந்த மக்களுக்காக தன்னலம் கருதாது பொதுநலத்தோடு முழுக்க முழுக்க என்னுடைய மக்கள், இந்த மக்கள் மட்டும்தான், அவர்களுக்கான தாய் நான் மட்டும்தான் என்று சொல்லி ஒரு மெழுகுவர்த்தி போல் தன்னை உருக்கி உருக்கி இந்த மக்களுக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறாரே புரட்சி தலைவி அம்மா. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சிறுபான்மையினர் மக்கள் என்று தன்னுடைய இயக்கத்திலே அழைத்து அவர்களுக்கான புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மா. இரட்டையல் என்றால் வெற்றி வெற்றி வெற்றி, என்னைக்குமே வெற்றி 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 தான். அம்மாவின் ஆசை பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இரட்டையல நீங்க வாக்கு போட்டு அற்புதமான வெற்றியை நீங்க கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணா அந்த குழந்தைக்கு தங்கத்துல தாலியோட உதவி பணம், பிரசவத்துக்கு வந்தா அதுக்கு உதவி பணம், குழந்தை பிறந்தா அதுக்கு பரிசு பெட்டகம்னு எல்லாமே அம்மா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. இன்னும் எத்தனையோ செய்ய இருக்காங்க. அம்மாவின் வெற்றி சின்னமாக இரட்டை இலை சின்னத்தில் அளித்து அம்மாவின் வெற்றி வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடை செய்யும்படி உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்களே, அப்பொழுது ஏன் உங்களால் இந்த காவிரி நதியை பற்றி முடித்து வைக்க முடியவில்லை? உங்களால் முடிச்சிருக்காம ஏன் முடிக்கலன்னு அரசியல். அந்த அரசியலை இப்ப பண்றார். இப்ப சொல்றார் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும், பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்த. எதுக்குயா? முதலமைச்சர் புரட்சி தலைவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் செவிசாய்த்து இருக்கிறது. மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்ற சூழ்நிலையிலே மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் கரங்களை வலுப்படுத்த இங்கு நமது அன்பு சகோதரர் ரங்கசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு தமிழக மக்களுடைய நன்மைக்காக இன்று எடுத்துக்கொள்வோமானால் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் இதுவரை இருந்ததிலே மாண்புமிகு அம்மா போல ஒரு தைரியமானவர்களை பார்க்க முடியாது. தமிழக மக்களுடைய உரிமைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற வகையிலே காவிரி நதிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, முல்லை பெரியார் பிரச்சனை 132 அடிக்கு மேல உயர்த்த முடியாமல் 136 அடி உயர்த்த முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். 142 அடி உயர்த்தியவரே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அம்மா அவர்களுக்கு தான் இது போல காவிரி நதிநீர் பிரச்சனை, இது போன்ற அண்டை மாநிலங்களுக்கு உள்ள பிரச்சனை எல்லாம் எதிர்க்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு தான் இருக்கின்றது. அவர்கள் தான் நமக்கு தீர்வு கிடைக்கக்கூடியது மாண்புமிகு அம்மா அவர்களால் தான். விவசாய பயிர் கடன் ரத்து செய்வேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தரேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. நெசவாளிகளுக்கு 200 யூனிட் இலவசம்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. விசைத்தறிக்கு 750 யூனிட் இலவசம்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. நம்ம அம்மா சொன்னதும் செய்வாங்க, சொன்னதுக்கு மேலையும் செய்வாங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். 2016 தேர்தல் அறிக்கையும் சரி, 2011 தேர்தல் அறிக்கையும் சரி, அம்மா என்னென்ன திட்டங்கள் சொன்னாங்களோ அத்தனையும் நிறைவேற்றி, சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றின ஒரே தலைவி, உன்னத தலைவி, அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். தாய் உள்ளத்தோட பிறந்த குழந்தைக்கு 16 வகையான பெட்டகம் கொடுத்த ஒரே தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நிறைய பேர் பிள்ளையை படிக்க வைக்க முடியாம கக்கத்துல பிள்ளையை வச்சுட்டு தலையில சோறு சட்டியை வச்சுட்டு போவாங்க. ஏமா பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கலையான்னு கேட்டா, இதுக்கு யாரு புஸ்தகம் வாங்கி கொடுப்பா, யாரு பேனா வாங்கி கொடுப்பா, யாரு பென்சில் வாங்கி கொடுப்பா, அதை வைக்க பாக்ஸ் யார் வாங்கி கொடுப்பா, மதியான சாப்பாடு யாரு போடுவா என்று கேட்ட கேள்விக்கு பிள்ளைய மட்டும் அனுப்பி வை, அந்த குழந்தைக்கு அத்தனையும் அம்மாவாக இருந்து நான் தர்றேன்னு சொன்னதும் அம்மா.